எல்லாத்துலேயுமே எல்லா சத்துக்களும் இருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே வந்து நம்ம கத்திரியும் வச்சுருக்கிறோம். கத்திரி வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. கத்திரி, பருத்தி இந்த ரெண்டுக்கு தான் புழு ஜாஸ்தி. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கத்திரி செடி. அதாவது இருக்கிறதுலையே நிறைய புழு வர்றது கத்திரிக்கு ஒன்றுக்கு தான். கத்திரி, பருத்தி இந்த ரெண்டுக்கு தான் புழு ஜாஸ்தி. இது கத்திரியை நாங்களும் ஒரு 3 வருஷமாக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆர்கானிக்கில் அதாவது ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கெமிக்கலில் 6 நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சுக்கிட்டாலும் கூட ஒரு சூத்த கத்திரிக்காய் வராமல் நம்ம பிடிங்கிடலாம். ஆனால் 6 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கெமிக்கல் அடிக்கிறப்போ அந்த கெமிக்கலு நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடம்புலையும் போய் சேர்ந்து நமக்கு ஏகப்பட்ட வியாதி இதனால தான் வருது. இதை நம்ம எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது நம்ம ஒன்றும் பெரிய மேலே இருக்கிற கடவுளால் தான் எல்லாமே பண்ண முடியுமோ தவிர நம்ம மனுஷங்க செஞ்சு பார்த்து அது சரியாக வருதா வரலையான்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இங்கே வந்து நம்ம தக்காளி போட்டிருக்கோம், கத்திரி போட்டிருக்கோம், பருத்தி போட்டிருக்கோம், எல்லா காய்கறி பயிர்களையும் வச்சுருக்குறோம், மிளகாயும் வச்சுருக்குறோம். எல்லாத்துக்குமே இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக இந்த கத்திரி ஒன்றுக்கு தான் நமக்கு வந்து இந்த புழுவுக்கு கண்டுபிடிக்க முடியாமல் 3 வருஷமாக ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்ம ஆளுகளாம் இந்த நோயிலிருந்து விடுவிக்கணும்னு அவர் என்னமோ நினச்சாரோ என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆர்கானிக்கல் தான் கொடுத்துருக்குறோம். இது வந்து இப்போதைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இனி வந்து இது 65 நாள் அவ்வளோதான் இருக்கும். 65 நாள் 70 நாள் தான் இருக்கும். இனி இதனுடைய வயசு நிறைய இருக்கிறதுனால அப்போது வரைக்கும் கூடாமல் இது இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு சொல்லலாம். ஒருவேளை ஆர்கானிக்கில் கண்ட்ரோல் ஆகலைன்னு சொன்னோம்னா நம்ம 6 நாளைக்கு கத்திரிக்கெல்லாம் நீங்கள் 6 நாளைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கூடாது. எங்கள் தெலுங்கானாவெல்லாம் 3 நாளைக்கு ஒரு தடவை காலையிலையும் சாயந்தரம் அடித்தவங்களும் மருந்து அடித்தவங்களும் இருக்காங்க இந்த புழுவுக்காக. அப்படி இருந்தும் கூட புழு போகலை. இப்போ இங்கே நம்ம வந்து புழுவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு வருது வரலையங்கிறத பார்த்துக்கிட்டு எப்போயாவது ஒரு தடவை நம்மளை கைவிட்டு போகுதுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னோம்னா ஒரு மருந்து இல்லை 2 மருந்து அந்த வெள்ளாமை காலத்தில் வச்சுக்கிட்டாலும் கூட நமக்கு ஒன்று அந்த பாய்சனுடைய இது மனுஷங்களுக்கு எதுவும் ஆகாதங்கிற உச்சத்தில் இங்கே வந்து நம்ம கத்திரியும் வச்சுருக்குறோம். கத்திரி வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இன்றைக்கோட கிட்டத்தட்ட 65-70 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். காயெல்லாம் வந்துருச்சு. ஒரு தடவை சும்மா பறிச்சிருக்கிறோம். இப்போ வர்றப்போ காய் நிறையா வர்ற மாதிரி தான் தெரியுது. செடியே ரொம்ப நல்லாவே இருக்குது. கீழே வந்து நம்ம எப்போவே நம்ம முன்னாடி போயிட்டோம். அதாவது ஆர்கானிக்கில் கம்ப்ளீட்டாக எப்போவே போயிட்டோம். அது வந்து ஜனங்களுக்கு நம்மளால் எடுத்துக்கிட்டு போய் சொல்ல முடியாத நிலைமைக்கு தான் தமிழ்நாடு எல்லாமே இன்னும் ரசாயன உரங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னு சொன்னோம்னா நாங்களே நம்ம இடத்துல ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட முடியுமாங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் இன்னும் 2-3 வருஷத்தில் நாங்கள் அதை சொல்லிடுவோம். ஏன்னு சொன்னோம்னா எல்லாத்துலேயுமே எல்லா சத்துக்களும் இருக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை எப்படி செய்யணுங்கிறது தான் இனிமேல் வர்ற காலத்தில் நம்ம ஒரு ட்ரையல் பேசிக்காக எல்லா இடத்துலையும் போட்டு நம்ம செஞ்சு சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஆர்கானிக்லேயே எல்லாமே பண்ணிக்கலாம். கீழேயும் ஆர்கானிக், அதாவது டிஏபி, பொட்டாசு, யூரியா கொஞ்சம் கூட போடாமல், அதுவும் இல்லாமல் என்னென்னவோ மைக்ரோநியூட்ரியன்ஸுங்கிறாங்க, அதுவும் இல்லாமல் எல்லாமே இதிலே வந்து சேர்ந்து போகிறதுனால நம்ம எந்த ரசாயன உரம் கொஞ்சம் கூட போடாமல் நம்ம கத்திரிக்காய் ஆகட்டும், மிளகாய் ஆகட்டும், வேறு எந்த வெள்ளாமை ஆகட்டும் விளைய வச்சுக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் இன்றைக்கி இந்த வீடியோ வைக்கிறோம்.